ஹாய் கைஸ், வெல்கம் டு கிராஃப்டி நெல்சன். ஸோ நம்ம சேனலில் வந்து அக்வாரியம் பற்றி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் ஒரு சின்ன அப்டேட் ஒன்று இன்னைக்கு. ஆக்சுவலாக வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. ஆக்சுவலாக நம்ம கப்பீஸ் வளர்த்து ஒரு சில அக்வாரியம்ஸ்க்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட இருக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. பட் ஆனால் அங்கே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமருக்கு சேல் பண்ணிடுறாங்க. சேல் பண்ணதுக்கப்புறம் அது வந்து குயிக்காகவே டெட் ஆயிடுது அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் இன்னைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து நம்ம கப்பீஸ்க்கெலாம் வந்து ஃபுட்டு போடுவோம். பெரும்பாலும் வந்து ஆர்டிமியா, பிரைன் ஷ்ரிம்ப்பு, அப்புறம் வந்து பிளட் வார்ம்ஸு இந்த மாதிரிலாம் ஃபுட்டு போட்டு நம்ம வந்து குயிக்காக க்ரோ பண்ணிடுவோம் நம்ம கப்பீஸை. இதை வந்து நம்ம வந்து ஒரு அக்வேரியம் ஷாப்ஸுக்கு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து அவங்க கஸ்டமருக்கு சேல் பண்ணுவாங்க. ஆனால் கஸ்டமர் வந்து இந்த ஃபுட்லாம் போடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ என்ன ஆகுனாக்கா கப்பீஸை சேல் பண்ணதுக்கப்புறம் அந்த கப்பீஸ் வந்து ஃபுட்டு எடுத்துக்கிறாம அது வந்து டெட் ஆயிரும். ஸோ இதுதான் நிறைய இடங்கள்ல ரீசெண்டாக நடக்குது. ஸோ அதனால் வந்து கப்பீஸ்க்கு வந்து நம்ம ரெகுலர் ஃபுட்டே வந்து நம்ம வந்து போட்டு க்ரோ பண்ணலாம். என்னன்னாக்கா நம்ம ரெகுலர் ஃபுட்டு போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பட் இந்த பிளட் மாம்ஸு, பிரைன் ஷ்ரிம்ப்பு இது மாதிரிலாம் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், குயிக்காக இருக்கும். ஆர்டிமியா இதெல்லாம் கொடுக்கும்போது க்ரோத் வந்து கொஞ்சம் குயிக்கான க்ரோத்தாக இருக்கும். வந்து வளர்க்குறதுல பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து கப்பீஸ் போட்டு வளர்ப்போம். பட் இதோட ப்ரைஸ் எடுத்து வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி தனியாக வந்து நம்ம போட்டுருவோம். சேர்த்தும் போடலாம். இந்த இங்கேலாம் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து சேர்ந்தே இருக்கும். ஃப்ரைஸோடய சேர்ந்து இருக்கும். வந்து பிரித்து போடலை. பெரும்பாலும் நம்ம டப்பில் வளர்த்து இந்த மாதிரி வந்து நம்ம சேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாத்துக்கும் தனித்தனி டப் வைக்க முடியாது. சிம்பிளாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேர்ந்தே இருக்கும், அது க்ரோ ஆகும். பட் அந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் யூஸ் பண்ணுறது ஒரு இந்த மாதிரி ஒரு நார்மல் ஃபுட்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இதுதான் வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணுவாங்க. பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி நார்மல் ஃபுட் நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி கப்பீஸை வந்து க்ரோ பண்ணும்போது க்ரோத் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் ஒரு வேளை வந்து ஷாப்புக்கு கொடுத்தாலோ இல்லை கஸ்டமருக்கு சேல் பண்ணாலோ உங்களுக்கு வந்து டெட் ஆகாமல் இருக்கும். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குட்டி ஃப்ரைஸ் வந்து போட்டிருக்குது உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து பிரித்து எடுக்கணும். இதில் உள்ள வந்து அந்த ஃப்ரைஸ் எல்லாம் வந்து நான் அப்படியே விட்டுருவேன். ஏன்னா இது வந்து பெரும்பாலும் வந்து ஆக்சுவலாக இந்த டைப் ஆஃப் கப்பி வந்து ஃப்ரைஸை சாப்பிடல. இது வந்து என்னென்னா இந்த பர்பிள் மொசைக் கப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி இது. இது பார்த்தீங்கன்னாக்கா கிராஸ் எல்லாமே கிராஸ் ப்ரீட்ஸ் தான். இது வந்து இந்த இம்போர்ட்டட் கப்பீஸோட கிராஸ் ப்ரீட்ஸ் இது எல்லாமே. ஸோ எல்லாமே மிக்சடாக இருக்கும். இதுலேயும் நிறையா ஃப்ரைஸ் இருக்குது. இந்த ஃப்ரைஸை மட்டும் எதுக்கு பிரித்ததுனாக்கா இது வந்து ஆக்சுவலாக இந்த கோல்டன் ஒயிட் கப்பீஸ் இது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஒயிட் ஒன்று தெரிஞ்சுட்ருக்கோம். ஸோ இந்த ஒயிட் வந்து ரொம்ப கம்மியாக தான் குட்டி போடுது. அதனால் வந்து அதை மட்டும் தனியாக பிரித்து விட்டுருக்கு. இதில் மறுபடியும் வந்து ஃப்ரைஸ் இருக்குது. இந்த ஃப்ரைஸ் எடுத்து மாற்றி விடணும். ஒருவேளை நீங்களும் கப்பீஸ் வளர்த்து இந்த மாதிரி பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஆர்டிமியா, அப்புறம் அந்த பிரைன் ஷ்ரிம்ப்பு, பிளட் வார்ம்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஒரு நார்மல் ஃபுட்டு யூஸ் பண்ணி நீங்கள் க்ரோ பண்ணிங்கனாக்கா கஸ்டமருக்கு போகும்போது இன்னுமே வந்து இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் ஹெல்த்தியாக இருக்கும், குயிக்காக டெட் ஆகாது. ஸோ எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் ஷாப்ஸுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அங்கேருந்து பெருசாக கம்ப்ளைண்ட் வராது. இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு சில கப்பீஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நல்ல க்ரோவாகவே கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் சைஸ் ஒன்று இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 இயர்ஸாக நம்மக்கிட்ட இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய பேரண்ட் ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 3 வருஷமாக நம்மக்கிட்ட இருக்குது இந்த பேரண்ட்டு. ஸோ இதோட ப்ரைஸ் தான் ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கிற எல்லா ப்ரைஸுமே. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே தெரியும் உங்களுக்கு. ஒரு ஃபீமேல் அண்ட் மேல் ரெண்டுமே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஃபுல் க்ரோத்தில் இருக்கும். அது ரெண்டும் தான் ஆக்சுவலாக நிறையா வந்து ப்ரைஸ் போடுறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நார்மல் ஃபுட்டு போட்டே வளர்த்துது. அதனால வந்து இது ரொம்ப நாள் வந்து தாக்கு பிடிக்கும் நமக்கு. இதுவே பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் மொசைக் கப்பின்னு சொல்லுவோம்ல, அந்த வெரைட்டி இது. இதோட மேல் இது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ளூ இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து நீங்களும் வந்து டப்பில் வந்து இந்த மாதிரி கப்பீஸ் வளர்த்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் என்ன ஃபுட்டு கொடுக்குறீங்க, ஒருவேளை நீங்கள் ஷாப்பு கொடுக்கும்போது என்ன கம்ப்ளைண்ட்ஸ் வருது, அப்படி ஏதாவது இருந்ததுனாக்கா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.